ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ராம்நாடு அவுட்டிங் விலாகோட 4th பார்ட்டு தாங்க பார்க்க போகிறோம். ராம்நாடு இலாகி ஷாப்பிங் மாலோட கண்டினியூட்டி வீடியோ தாங்க இது. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு தாங்க வந்திருக்கோம். அங்கே நிறைய ஹேர் அக்சசரிஸ், பேங்கிள்ஸ், கிளிப்ஸ்லாம் இருந்துச்சுங்க. கிளிப்ஸ்லாம் நிறையா வெரைட்டி இருந்துச்சுங்க அங்கே. அப்புறம் அங்கே கிட்ஸ் ஐட்டம் நிறையா இருந்துச்சுங்க. பேபி கிராடல்ஸ், சைக்கிள்ஸ்லாம் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரை எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் வாக்கர்ஸ், பார்ட்டி சிட்டர்ஸ், அந்த கார் மாதிரியே குட்டியாக இருக்கும்ல, கால் வச்சு தள்ளி ஓட்டுறது, அது இருந்துச்சு. ஊஞ்சல்லாம் இருந்துச்சு. அப்புறம் குட்டி குட்டி பைக்ஸு, எலக்ட்ரிக் பைக்ஸு, எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் கூட இருந்துச்சு அங்கே. அப்புறம் அங்கே டாய் செக்ஷனில் நிறையா டாய்ஸ் இருந்துச்சுங்க. நான் நம்ம வீட்டு குட்டி பையன் கூட இங்கேருந்து தான் ஒரு பஸ் டாய் வாங்கிட்டு வந்தேன். நிறையா பொம்மைங்கள்லாம் கூட அங்கே இருந்துச்சுங்க. பெரிய பெரிய சிங்கம், மான், கரடின்னு நிறையா இருந்துச்சுங்க. அப்புறம் அங்கே ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சுங்க. நோட்டு, புக்கு, பென்னுன்ட்டு நிறையா ட்ராயிங் ஐட்டம்ஸு, ஸ்டோரி புக்ஸ்லாம் கூட இருந்துச்சுங்க. அங்கேருந்து அப்படியே செகண்ட் ஃப்ளோர் போயாச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் தனியாக ஒரு செக்ஷனாக வச்சுருந்தாங்க. அங்கே நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் போனேன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். அங்கே நிறையா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக யூனிக்காக இருந்துச்சு. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் அங்கே நிறையா இருந்துச்சுங்க. டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் கூட இருந்துச்சு. அப்புறம் அங்கே மூங்கில் செஞ்ச கூடைங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. இது மூங்கில் தானான்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் அங்கே பிளாஸ்டிக் சேர்ஸு, ஸ்டூல்ஸு, பிளாஸ்டிக்கில் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சுங்க. குட்டி குட்டி பாக்ஸஸ்ஸு, மாப் ஸ்டிக்ஸு, வைப்பர்ஸு, பக்கெட்ஸ்லாம் கூட நிறையா இருந்துச்சுங்க. அப்புறம் பாத்ரூம் க்ளீனிங் ஐட்டம்ஸ், பிளாஸ்டிக் டஸ்ட்பின்னு, பிளாஸ்டிக் கூடைங்கள்லாம் கூட அங்கே நிறையா இருந்துச்சு. பிளாஸ்டிக் ஹேங்கிங் செல்ஃபு, ஸ்ப்ரே பாட்டில், ஆயில் டிஸ்பென்சர், அப்புறம் ஃப்ளோர் மேட்லாம் கூட அங்கே நிறையா வச்சுருந்தாங்க. பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் அங்கே நிறையா வெரைட்டியாக இருந்துச்சுங்க. சிலிக்கான் மோல்டு, டேப்லெட் ஹோல்டர்லாம் கூட இருந்துச்சு. குட்டி குட்டி பாக்ஸஸ்லாம் பிளாஸ்டிக்கில் நிறையா இருந்துச்சு. சில்வரில் கூட நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சுங்க அங்கே. டம்ளரு, செம்பு, டிஃபன் பாக்ஸஸ்ஸு, பெரிய பெரிய பக்கெட்டு, குடம்லாம் கூட அங்கே நிறையா இருந்துச்சு. பிளாஸ்டிக் பிளேட்ஸ்லாம் கூட நிறையா வெரைட்டியாக டிசைனாக இருந்துச்சுங்க அங்கே. அப்புறம் சமையலுக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே சில்வரில் நிறையா இருந்துச்சு. சில்வர் ஐட்டம்ஸ்னால் எல்லாம் வெயிட்லெஸ்ஸாலாம் இல்லைங்க, ரொம்ப கனமாகவே இருந்துச்சு. அடிக்கனமான பாத்திரங்கள் தான் நிறையா இருந்துச்சு. காப்பர் கொட்டட் வெசல்ஸ்லாம் கூட நிறையா இருந்துச்சு. ஹாட் பாக்ஸ்லாம் கூட ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீன்னு ஆஃபர்ஸ்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சுங்க. குட்டி குட்டியாக ஜார்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. கப்பு, பிளேட்டு, ஜூஸர் கப்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. டிஃபன் பாக்ஸ் கூட கிளாஸில் இருந்துச்சுங்க. குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வர எல்லாமே இருந்துச்சு. அது மாதிரி பவுல்ஸுமே குட்டிலேருந்து பெருசு வர சைஸஸ் வேரியாக இருந்துச்சு. செராமிக் ஐட்டம்ஸ்லாம் அங்கே நிறையா இருந்துச்சுங்க. அதுவும் அந்த டைனிங் செட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிளாஸில் கூட நிறையா அந்த ஐஸ்கிரீம் ஹோல்டர், கிளாஸ் பவுல், குட்டி குட்டி பவுலு, கிளாஸ் ஜக்லாம் கூட நிறையா இருந்துச்சு. அப்புறம் பிளாஸ்டிக்கில் நல்லா ஃப்ளோரல் பிரிண்டில் பவுல்ஸ்லாம் நிறையா வெரைட்டியில் இருந்துச்சு. கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் கூட நிறைய வெரைட்டியில் இருந்துச்சுங்க. அதுவும் இந்த குட்டி கண்டெய்னர் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அது 15 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. செராமிக் மக்ஸு, கிளாஸ் மக்ஸ்லாம் நிறைய வெரைட்டியில் இருந்துச்சுங்க. அப்புறம் செராமிக் மக்லாம் கூட கிஃப்டட் பேக் மாதிரி போட்டிருந்தாங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. பேக்கட் ஐட்டமாகவும் இருந்துச்சு, சிங்கிள் பீஸாகவுமே போட்டிருந்தாங்க. அங்கே டீ மக் செட்லாம் நிறையா இருந்துச்சுங்க. அதுவும் இந்த ரெட் கலர் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் 1055 போட்டிருந்தாங்க. இந்த செட் கூட நல்லா இருந்துச்சுங்க. மல்டி கலரில் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் 787 போட்டிருந்தாங்க. இது மட்டும் இல்லைங்க, இதுமாதிரி நிறைய வெரைட்டி இருந்துச்சு. பிலோ 400க்குலாம் இருந்துச்சுங்க. இதோட ப்ரைஸஸ்லாம் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. கம்மியாகவும் இருந்துச்சு, அதிகமாகவும் இருந்துச்சு. அதோட குவாலிட்டியை பொறுத்து போட்டிருக்காங்க போல். அப்புறம் அங்கே ஹாட் பாக்ஸ் கூட நிறைய வெரைட்டியில் இருந்துச்சுங்க. இண்டக்ஷன் ஸ்டவ், குக்கரு, நான்ஸ்டிக் தவா, பேனு, ஸ்பூனு, ஃபோக்ஸ்லாம் கூட நிறையா இருந்துச்சு. ஃப்ளாஸ்க்கு, கிளாஸ் வாட்டர் பாட்டிலு, லஞ்ச் பேக்லாம் கூட நிறையா இருந்துச்சுங்க. அப்புறம் அங்கே ஸ்லிப்பர்ஸ்லாம் கூட நிறையா மாடல் இருந்துச்சுங்க. க்ராக்ஸு, கட் ஷூஸு, ஹீல்ஸு, பேபி ஷூ, செப்பல்னு எல்லாமே பாய் பேபி அண்ட் கேர்ள் பேபி 2 பேர்த்துக்குமே இருந்துச்சு. ஸ்கூல் பேக்ஸ்லாம் கூட நிறைய வெரைட்டியில் இருந்துச்சுங்க. எல்லாமே 10% ஆஃபரில் போட்டிருந்தாங்க. பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் கூட நிறையா இருந்துச்சுங்க. ட்ராலிஸ் கூட அங்கே நிறையா இருந்துச்சு. எல்லாமே ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள். ஹெல்மெட்ஸ்லாம் கூட நிறையா இருந்துச்சுங்க. கர்டன்ஸ்லாம் கூட ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஹேண்ட்பேக்ஸ்லாம் கூட இருந்துச்சு. ட்ராவல் பேக்ஸுமே 50% ஆஃபரில் இருந்துச்சு அங்கே. அப்புறம் அங்கே எங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோங்க பில் போட.
அம்மா பில் போட்டுட்டு இருந்தாங்க. செம்ம கூட்டமாக இருந்துச்சு. க்யூவில் தான் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் கவனித்தேன், பாதி ஐட்டம்ஸ் நம்ம கவரே பண்ணலையேன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் இங்கே வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லா வகையான காய்கறிகளும் அங்கே இருந்துச்சுங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நாட்டுக்கோழி முட்டை, காடை முட்டையெல்லாம் கூட அங்கே இருந்துச்சு. ஃப்ரூட்ஸும் நிறையா இருந்துச்சு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. அப்புறம் நம்மளுடைய ஃபேவரட் சாக்லேட் செக்ஷன் வேறு இருந்துச்சு போல் அந்த சைடு. நான் இப்போ தான் பார்க்குறேன். அதை பார்த்தா நம்ம சும்மா விடுவோமா? அங்கேயும் ஒரு சாக்லேட்டை வாங்கியாச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ்லாம் தனியாக ஜாரில் வச்சுருந்தாங்க. நமக்கு வேணால் அதை தனியாக லூஸில் வாங்கிக்கலாம் போல். அவ்வளோதாங்க, பில் போட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே கிறிஸ்மஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. நாங்கள் அங்கேருந்து கிளம்பி ராம்நாத் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். இது புதுசாக கட்டின பஸ் ஸ்டாண்டுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நானே ஃபஸ்ட் டைம் தாங்க இதை பார்க்குறேன். லாஸ்ட் டைம் நான் வரும்போது இது கட்டிகிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து பஸ் ஏறி நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.